காஞ்சி காமாட்சி அம்மன் வரலாறு. காஞ்சி காமாட்சி அம்மன் தமிழகத்தின் முக்கியமான சக்தி தேவிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார். இக்கோயில் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோயிலில் அமைந்துள்ளது. காமாட்சி அம்மன் பார்வதி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். சிவனின் திருமுன் தவமிருந்து அவரை மனம் புரிய வேண்டும் எனக் கேட்டார். பராசக்தியாக விளங்கிய அம்மன் கடுமையான தவத்திற்குப் பிறகு காஞ்சிபுரத்தில் ஸ்வயம்பு லிங்கமாக ஸ்ரீ ஏகாம்பரநாதரை சிவபெருமானை மணந்ததாக இந்து புராணங்கள் கூறுகின்றன. அம்மன் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வழிபட்ட சக்தி ஸ்வரூபியாக விளங்குகிறார். சங்கராசாரியர் அம்மனின் அடியிலேயே தனது ஸ்ரீசக்கர பீடத்தை நிறுவினார். காமாட்சி அம்மன் திருமேனி முழுமையாக பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டுள்ள ஒரு அற்புதமான உருவம். ஸ்ரீசக்கரம் சங்கராசாரியர் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீவித்யா ஸ்ரீசக்கரம் கோயிலின் முக்கிய சக்தி நிலையமாக விளங்குகிறது. மண்டபங்கள் கோயிலில் பல்வேறு அழகிய நவகரக மற்றும் உற்பத்தி மண்டபங்கள் உள்ளன. வழிபாடு அன்னை கருணை மூர்த்தியாக வழிபடப்படுகிறார். முக்கிய பூஜைகள் பஞ்சகஞ்ச பூஜை, லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சகஸ்ர தீப அர்ச்சனை போன்றவையாகும். காமாட்சி அம்மன் மற்றும் அன்னையின் சக்தி தத்துவம். காமாட்சி அம்மன் லலிதா திரிபுரசுந்தரி என்ற சக்தி தேவியாகவும் விளங்குகிறார். அவரை வழிபடும் பக்தர்கள் ஞானம், வீரம், செல்வம், ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இன்றும் கோயில் பக்தர்களால் நிறைந்து இருக்கும் முக்கியமான சக்தி பீடமாக விளங்குகிறது.